ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக கவனத்தை செலுத்த போகிறோம். நாம் திரும்பிக் கொள்வோம். நாங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே நாங்கள் உடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். வசனத்தை எனக்கு குணமாக்குற ஆண்டவர், இந்த நாளை கூட ஆண்டவரே நீர் வசனத்தை கொண்டு உடைய ஜனத்தோடு பேசுங்க. இயேசுவே, இந்த இடத்துல நான் அல்ல, நீங்க பேசுங்க. பரிசுத்தாவின் பேசுங்க. இந்த எழுத்து புத்தகத்தினுடைய எழுத்தாளராகி நீர் இந்த நாளிலே நீர் வெளிப்படும் பேசும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இதற்கு ஆமென் சொல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தது உண்மை. மரித்த அவரை பிதாவாகிய தேவன் மரண உபாதை கட்டிலிருந்து பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். இதற்கு ஆமென் சொல்ல முடியும். மரண உபாதை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, மரண உபாதை என்று சொல்லுகிற போது நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ஒரு குழந்தையை பிரசவிக்கிற ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாதத்துக்கு பிறகு அந்த கர்ப்பத்துக்குள்ள வச்சிருக்க முடியாது. 10 மாதம் அல்லது 9 மாதத்தின் முடிவிலே கட்டாயம் அந்த குழந்தை வெளியே வந்துதான் ஆகும். அவன் கர்ப்பப்பை அதுக்கு பிறகு வைத்துக் கொள்ளாது. அந்த கர்ப்பப்பை என்ன செய்யும் என்றால், அந்த குழந்தையை வெளியே கொண்டு வரணும். கர்ப்பப்பையால் அந்த குழந்தையை வைத்திருக்க முடியாது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண உபாதையின் கட்டிலே கட்டப்பட்டார். அவருக்கு மரணம் நேர்ந்தது. ஆனால் மரணமே நேர்ந்தாலும் மரணத்தால இயேசுவை வைத்துக் கொள்ள முடியவில்லை. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கல்லறையால் அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை. மரணத்தால் அவர் வைத்துக் கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது என்னன்னா, அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவருக்கு மரணத்தால் அவரை கட்ட முடியாது. ஏனென்றால் அவர் மரணத்துக்கும் அதிபதியான தேவன். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் மரணத்துக்கும் அதிபதியான தேவன். அவர் தான் மரணத்துக்கும் அதிபதி. அந்த மரணத்துக்கு அதிபதியாகிய அந்த தேவனை என்ன செய்ய முடியாது என்று சொல்லி பார்த்தீங்கன்றால், அந்த மரணத்தால கட்டப்பட முடியவில்லை. சொல்லுங்க ஒரு ஆமென். அவர் உயிரோடு கூட எழுந்தார். இவ்வளவுதான் ஆமென். நாங்கள் ஆராதி கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு பரம சத்தியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எல்லா மதங்களிலும் நாங்கள் பார்க்கிற போது, எல்லா மதங்களில் பார்க்கும்போது புனிதர்கள் வந்தார்கள், பெரிய ஆட்கள் வந்தார்கள், பரிசுத்தவான்கள் வந்தார்கள். ஆனாலும் எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் மரித்ததிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் உயிரோடு எழுந்தார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒருவர் மட்டும்தான் எழுந்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு வந்து உயிர்ப்பிக்கப்படுதல் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். உயிர்ப்பிக்கப்படுதல் என்ற தலைப்பிலே அவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்போகிறேன். உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நாம்
ஒரு கிரியம் செலுத்தணும், வேலை செய்யணும். வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 4வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 4ஆம் அதிகாரம். இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணினுடைய சரித்திரம் இருக்கிறது. அந்த பெண்ணுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவள் வாழ்ந்த ஊரினுடைய பெயரை வைத்து அவளுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவளுக்கு பெயர் சுனேமியாள். சுனேம் என்ற ஊர்ல வாழ்ந்ததினாலே அந்த சுனேம் ஊர்ல வாழ்ந்த சுனேமியாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த சுனேமியாள் எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்த பெண், கர்த்தரை ஆராதிக்கிற பெண். இந்த சுனேமியால் இருக்கிற சுனேம் ஊருக்கு வருஷம் தோறும் தேவ மனுஷனாகிய எலிசா அங்கே வந்து போவார். தேவ மனுஷனாகிய எலிசா வந்து போகிற காலத்திலே இந்த தேவ மனுஷன் வந்து தங்கி போறதுக்கு ஒரு இடமில்லாமல் இருந்த போது சுனேமியால் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டிலே மேல் மாடியிலே ஒரு அறையை கட்டி அந்த அறையிலே ஒரு படுக்கையை வைத்து, ஒரு மேசை வைத்து, ஒரு விளக்கை வைத்து தேவ மனுஷன் வந்து தங்கிவிட்டு போவதற்கென்று ஒரு ஸ்தலத்தை இந்த சுனேமியால் ஆயத்தப்படுத்துகிறார். தங்கி போவதற்கென்று சுனேமியால் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துகிற வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்க்கதரிசி வந்து போவார். தீர்க்கதரிசி வந்து போவார். வந்து போகிற ஒரு நாள் இந்த சுனேமியாளை கூப்பிட்டு தேவ மனுஷனாகிய எலிசா அவரிடத்துல கேட்கிறார், உனக்கு எதையாகிலும் குறை உண்டா, உனக்கு எதையாகிலும் நான் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். வாசிங்கள் வேத புத்தகத்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சரக்காரர்களோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றான். தீர்க்கதரிசியாகிய எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசை கூப்பிட்டு சொல்றாரு, கேயாசி, நீ போய் சுனேமியாள்கிட்ட கேட்டுட்டு வா, அவளுக்காக நான் ஏதாவது செய்யணுமா. ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அவள் நாம் இங்க வரும்போது சகல கருணையோடும் அன்போடும் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை உபசரிக்கிறார். உபசரிக்கிறவளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதோ என்று விசாரித்துட்டு வா என்று சொல்லி கேயாசி இடத்திலே எலிசா வினவும்படி சொல்லுகிறார். அப்பொழுது 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷன் பெரிய வயதுள்ளவன் என்றான். இப்போ கேயாசி போய் சுனேமியாட்ட கேட்கிறாரு, என்ன உனக்கு வேணும்? உனக்காக ராஜா கிட்ட பேசணுமா, அதிகாரி கிட்ட பேசணுமா, உனக்காக ஏதாவது செய்யணுமா சுனேமியாலே அப்படின்னா, சுனேமியாளுக்கு எந்த குறையும் இல்லை. சுனேமியால் ஆசீர்வாதமாக இருக்கிறார். சுனேமியால் நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த சுனேமியாவோட வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது. சுனேமியாவோட வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது. என்ன குறை இருந்தது அப்படின்னா, சுனேமியாளுக்கு பிள்ளை இல்லை, புருஷன் வயது சென்றவனாயிருந்தார். அப்பொழுது தேவ மனுஷனாகிய எலிசா சொல்றாரு, வாசிங்கள். அவளை கூப்பிடு என்றார். அவளை கூப்பிட்ட போது இப்ப கேயாசி சொல்றாரு, சுனேமியால வர சொல்லு அப்படி சொன்ன அவள் வந்து வாசப்படியில் நிற்கிறாள். பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். சொல்லுங்க ராமன். இப்போ பிராண உற்பத்தி காலம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அடுத்த வருஷம் நீ ஒரு பிள்ளையோடு இருப்பா அப்படின்னு சொல்ற. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க.
இப்போ கேயாஸ் இந்த செய்தியை சுனாமியால் எதிர்பார்க்கல. சுனாமியால் தேவ மனுஷனாகிய எலிசாவுக்கு பணிவிடை செய்தது என்னத்துக்கு? அவள் ஏதோ நன்மை பெறுகிறதுக்காக அல்ல, தேவ மனுஷன் என்ற ரீதியிலே உதவி செய்கிறார். ஆனால் இந்த அல்லேலூயா, எத்தனை பேர் கேட்கிறீங்க? அல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி சூழலை ஆராதிச்சாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நமக்கு அவ்வளவு பெரிய பாரநைட்ல வைக்க 38 பாகை செல்சியஸ் ஒன்றை செய்யணுங்கிறது தேவ மனுஷனுடைய எண்ணம். ஆமென். நீங்க தேவ ஊழியக்காரனை ஆசீர்வதிச்சா தேவ ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா.